Assalamualaikum everyone and welcome back to our channel. நான் ரோஷன், நான் ஆசிப். ஓகே, இன்னைக்கு அதாவது இந்த சிங்கப்பூர்ல கொஞ்ச நாளா கவர் பண்ணி சிங்கப்பூர் கொஞ்சம் லைட்டா போர் அடிச்சிருக்கோம். அதனால புதுசா இல்லை, கொஞ்சம் பழசு தான் இது. அடிக்கடி நாங்கள் போட்டிருக்கோம் எங்கள் சேனலில். ஆனால் இன்னைக்கு நாங்கள் ஜேபி வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி ஹாப்பி பிலேட்டட் மதர்ஸ் டே டு ஆல் த டாய்ஸ் that's watching our show. ஒரு தாயோட கஷ்டம் இன்னொரு தாய்க்கு மட்டும் தான் தெரியும். அப்புறம் பின்னாடி திரும்ப ஒரு ஃபாதர் வேற திட்டுட்டு இருக்காப்புல. ஸோ நீங்கள் சுற்றி பார்த்தாலே தெரியும், எல்லாமே புரியாத பாஷையிலே கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இருக்கிறது ஜேபி புக்கிட் இண்டால இருக்கும். வழக்கம் போல் ஏஆன் மால். இப்போ தான் சாப்பிட்டோம். எங்கே சாப்பிட்டோம்? உஸ்மானில் as usual. அதனால தான் நாங்கள் காட்டலை. ஏன்னா நீங்கள் பல வீடியோவில் பார்த்துருப்பீங்க உஸ்மான் கடையில் என்னெல்லாம் விற்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி நீங்கள் பார்க்கல, எங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வரும், அதை அமுக்கி போய் பார்த்துக்குறீங்க. என்ஜாய். ஸோ அடுத்து எங்கே போகிறோம்? நம்ம அடுத்து கேஎஸ்எல் மால் போகிறோம். ஓகே, அடுத்து ஒரு ஷாப்பிங் போகிறோம். ஏன்னா நம்ம 3 மம்மிஸோடு வந்திருக்கோம். 3 மம்மிஸை அப்படி ஜாலியாக மதர்ஸ் டே அப்போ ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறோம். இன்னொன்று என்னென்னா என்னோட உமாக்கும் இன்றைக்கி பிறந்த நாள். மதர்ஸ் டே அப்போ பிறந்திருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் ரியல் மதர். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, இப்போ நாங்கள் கேஎஸ்எல் மாலுக்கு வந்துட்டோம். ஆனால் நாங்கள் 9 மணிக்கெலாம் வந்துட்டனால இங்கே எதுவுமே திறக்கலை. ஸோ லெசன் லேர்ன், தயவு செஞ்சு கேஎஸ்எல் மால் 10க்கு முன்னாடி வராதிங்க, எதுவுமே திறந்துருக்காது. நாங்கள் ஆக்சுவலி இங்கே என்ன பிளானில் வந்திருக்கோன்னா மசாஜ் பண்ணுவாங்க இங்கே. மசாஜ் அவுட்லெட்ஸ், அதாவது ஜஸ்ட் தலை மசாஜ், ஷோல்டர் மசாஜ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ மலேசியா இஸ் அ வெரி குட் பிளேஸ் ஃபார் மசாஜ். அண்ட் பூஃபே சாப்பிட்ற ஐடியாவும் இருக்குது. அங்கே தான் ஆக்சுவலி நம்ம சாப்பிட்றோம், அந்த கடைசியில் இருக்குது பாருங்கள். ஆனால் அது போய் இப்போ ப்ரீ புக்கிங் தான் பண்ணியிருக்கோம். மசாஜ் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் சுற்றிட்டு இருப்போம் கொஞ்ச நேரத்துக்கு. ஹாய் காய். ஸோ இப்போ நாங்கள் மூன்லைட் கேக் ஹவுஸில் இருக்கோம். இந்த மூன்லைட் அங்கே இருக்க பாருங்கள். ஸோ இந்த மூன்லைட் கேக் ஹவுஸில் பிரெட்ஸ்லாம் நல்லா இருக்கும்னு துணியம்மா சொன்னாங்க. ஸோ எஸ்பெஷலி இந்த பிரெட், இது ஐ திங்க் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். ஸோ இது வீட்டில் போய் அவனில் வச்சு சூடு கட்டி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய வகை கேக்ஸ் இருக்கு. பட்டர் ஸ்லைஸ் சீஸ், சாரி, இது பட்டர் ஸ்லைஸ் சீஸ். இது சீஸ் சாசேஜ். சாசேஜ்னா ஹாட்-டாக். தமிழ்ல ஹாட்-டாக்னா சூடான நாய். சூடான நாய். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. சாய்னா, ஷாய்னா, அதாவது கேமராக்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஷாய்னாவை போட்டுட்டேன். அதனாலதான் போய் எல்லா இடத்துலயும் பூந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். பட் இந்த மாதிரி ஷாப்பிங் சென்டர்ல ஷாப் ஹவுசஸ், நாட் ஷாப் ஹவுசஸ், என்னது இது, காட் ஷாப்ஸ் தானே, லைக் பாப்அப் ஷாப்ஸ். ஓகே, சாரி, பாப்அப் ஷாப்ஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கடைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்ட் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி கடைகளுக்கு எல்லாம் ரெண்ட் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி கடைங்களுக்கு எல்லாம் கம்மியா இருக்கிறதுனால இந்த மாதிரி சீப்பா விக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி கடை போட்டாதான் பெஸ்ட் மால்ல. And then we have maybe things like this one for this size. Small one, no size. Small one, no. Small one. One size bigger. ஓகே மக்களே, நானும் ஷாயினாவும் ரிங்ஸ் வாங்கியிருக்கோம். எங்களுக்கு அப்புறம் பார்த்துட்டு இருந்தீங்களா அந்த கடையில் ஃபர்ஸ்ட் லுக்கில் காய்ஸுக்கு விற்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா விட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு கேர்ள்ஸுக்கும் வைத்தாங்க. ஸோ நான் என்னோட தம்முக்கு ரிங் வாங்கிட்டேன். கொஞ்சம் நல்லாவே எனக்கு அந்த தம் ரிங்ஸ் இது மேலே ஒரு கண்ணா இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நைஸ். ஷாயினாவும் ஒன்று வாங்கியிருக்காங்க. என்னமா இது? அதாவது ஸ்மாலஸ்ட் சைஸே இதான். ஆனா இதுவே எனக்கு பத்தல இல்ல, பத்துது. ஆனா லைட்டா தான் லூஸா இருக்கு, பத்துது. பாருங்க, சொன்னியாமா ஆசுவா இப்பதான் வராங்க. லவுடா பேசு.
சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் அது ஜுவல்லரி. அப்படி இல்லம்மா, சொக்கது. சரி வாங்க வாங்க. Stop it. Get some help. ஓகே, ஹாய் காய்ஸ். இப்போ வந்து நாங்க வந்து இண்டோர் பிளே கிரவுண்ட்ல இருக்கோம், கேஎஸ்எல் மால்ல உள்ள. இது பேர் என்ன? ஃபன்டோபியாங்கிற ஒரு இண்டோர் பிளே கிரவுண்ட்ல இருக்கோம். துல்கர் வந்து ஒரே எக்ஸைட்டட். இங்க வந்து பாருங்க, பால் பிட் இருக்கு, ஸ்லைட்ஸ் இருக்கு, அப்புறம் அந்த பவுன்ஸ் பண்ற ட்ரெம்போலின் இருக்கு. சோ இது ஒரு 10 வயசுக்குள்ள உள்ள பசங்களுக்கு உள்ள பிளே கிரவுண்ட், இண்டோர் பிளே கிரவுண்ட். இங்கதான் நாங்க ஒரு 1/2 மணி நேரமா இருக்கோம். இங்க உள்ள ஃபன்டோபியால அது மட்டும் இல்ல, இன்ஃபேக்ட் இங்க நம்ம வயசுன்னு சொல்ல முடியாது, டீனேஜ் ஆளுங்க விளையாடுற மாதிரியும் இருக்கு. லைக் திஸ். ஓகே, அப்புறம் சந்திக்கலாம். பாய். ஹாய் காய்ஸ், இதுதான் என்னோட ஃபேவரட் டைம். ஏன்னா நம்ம சாப்பிட போறோம். நம்ம சாதாரணமா வந்து சும்மா பர்கர், அப்புறம் வேற என்ன அடிக்கடி சாப்பிடுவோம், மேகி, இதெல்லாம் இல்லாம ஒரு பூஃபே வந்திருக்கோம், ஒரு ஃபைன் டைனிங் பூஃபே. அண்ட் இந்த கடையை ஃபர்ஸ்ட் இந்த இடத்தை பாத்துக்கங்க. நல்லா பெருசா நிறைய டேபிளோட. அது சிங்கப்பூர்ல எந்த பூஃபே போனாலும் ரொம்ப கூட்டமா அந்த ஸ்பூனை அடிக்கிற சத்தமே கேட்டு இருக்கோம். நீங்க பாருங்க எவ்வளவு ஃப்ரீயா சாப்பிடலாம். வாங்க, இங்க என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். போலமி. இது தொண்டியோமா பிளேட். மீகோரிங் ரோஸ், மீகோரிங் சோறு. வேற இது என்னது தொண்டியோமா? பீஃப் ரோஸ். ஓகே, நாங்களும் வரோம். இது வந்து செராவா துரியானா, அதாவது வந்து பிரெட், அப்புறம் அந்த துரியானோட இதை வந்து தொட்டு சாப்பிடலாம். நிறைய துரியான் பிடிக்காதவங்களுக்கு இது பிடிக்காது, ஆனா பிடிச்சவங்களுக்கு இது. இது வந்து புர்புர் கச்சாங் கிலாவ், அதாவது இது இருக்குல்ல, பாசிப்பயிர் கஞ்சி. நல்லா இருக்குது ஆக்சுவலி. நான் இதை ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டேன். டிசர்ட் செக்ஷன், இதுதான் வந்து என்னோட ஃபேவரட் செக்ஷன். பாத்தீங்கன்னா வந்து விதவிதமான டிசர்ட்ஸ் இருக்குது. சாக்லேட், அது இது, ரெட் வெல்வெட், மேங்கோ, ஃப்ரூட்ஸ். ஸோ இப்படி சொல்லிட்டு இப்படி பல வகை டிசர்ட்ஸ் இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இது ரெட் வெல்வெட். இது வந்து அந்த உன்னோட பச்சை புள்ள காலுமா இது வந்து குவி, எப்படி சொல்ற, பண்டான் மேல கீழே ரைஸ். நல்லா இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டா இருக்காது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது மேல கண்ணா இருக்கு, நான் அப்புறமா வந்து எடுத்துறேன், அள்ளிடுறேன். ஆக்சுவலி நம்ம டிசர்ட் செக்ஷன் இதுதான் கடைசியா வந்திருக்கோம். மார்ஷ்மெலோ கூட இருக்குது. ஓ யா. இப்ப கிரேப் கார்டியல் நம்ம எங்களுக்கு எடுக்க போறோம். எப்போதுமே வந்து நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கும் யூசுவலா, ஆனா இந்த தடவை இதா இருக்கு. உனக்கு ஓகே தானேமா? இது ஓகே தான். இத ஃபர்ஸ்ட் போய் நம்ம டேபிள்ல கடக்கடன்னு வருவோம். நான் ஒரு வாய் குடிச்சு பாக்குறேன். How is it? Grape cordial. Okay. Same like grape juice. எல்லாரும் மெதுவா சாப்பிடுங்கம்மா. எங்களுக்கு கம்பெனிக்கு அதெல்லாம் போய் சாய்னா, நீ ஒவ்வொரு நூடுலா எடுத்து வாயில விடு. பரம்புரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சேன், அப்ப டைம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து குச்சி மிட்டாய். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஆசிரியருக்கு பிடிக்காத ஒரு கார்னர். ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு. ஓகே, அப்புறம் வந்து இதுல வந்து அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் இருக்கும், சாசஸ். இது வந்து சாலட். பிரிஞ்சால் சம்பல், அது நல்லா இருக்கு. பிண்டி சம்பல். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அரைச்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காங்க, பல வகை சம்பல்ஸ். இது வாஃபிள் கவுண்டர். கண்டிப்பா எனக்கு இது தேவை. அதாவது வந்து என் வீடியோ நீங்க வந்து தொலைந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சோறு தான் என் வாழ்க்கை. இது வந்து எனக்கும் துல்கருக்கும் நான் எடுக்கிறேன். வாவ், அயாம் மசாக் லெமக் சில்லி படி. அதாவது வந்து பேசிக்கலி கோழி ஆனம்.
என்னம்மா லெக் பீஸ் இல்லை இந்தா இருக்குல்ல நம்மளுக்கு லெக் பீஸ். லெக்கா? இது லெக்கா? ஆ என்னம்மா ஊரில் அந்த மிளகு தண்ணி ஆன மாதிரி இருக்கு. மிளகு தண்ணி இல்லைம்மா. பீஃப். இது லேம் பிரியாணியா? பிரியாணின்றாங்க, சோத்தை காணோம். அதை நம்மளே சோத்து மேலே போட்டு பிரியாணி ஆக்கிக்கிறேன்னு ரோஷன். சரி குட். ஓகே பிரியாணி ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து நான் சாப்பிடுவேன், நான் ஆசி சாப்பிடாது. இது வந்து தூக்கருக்கு எடுக்கணும். இது ஸ்டீம்டு சிக்கன், ஃபிஷ் ஃபிங்கர்ஸ், ஐயோ எனக்கு அது வேணும், ஃபிஷ் ஃபிங்கர். ஓகே ஃபைனலி எல்லாத்தையும் சாப்பிட்டு நம்ம டிசர்ட்க்கு வந்துட்டோம். டிசர்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது சாக்லேட் கேக். பட் திஸ் ரெட் வெல்வெட் அண்ட் திஸ் மேங்கோ கேக் இஸ் வெரி வெரி நைஸ் அண்ட் டிஃப்ரெண்ட். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. எஃபர்ட்டே நான் போடல, வந்துருச்சு கையில். அடுத்து வந்து இந்த டூரியன் கோரிங். இது வந்து பார்க்க நகட் மாதிரி இருக்கு, ஆனால் இது ஆக்சுவலி டூரியன் கோரிங். உள்ளக்க வந்து வாய்க்குள்ள இது அப்படியே விட்டு உள்ளக்க டூரியன் கரையிறது தான் பெஸ்ட்டு. ஆனால் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஸ்பூனால ஃபோக்கால எடுக்கிறேன். பாருங்க அந்த டூரியன் அப்படியே ஊஸ் அவுட் ஆகும். 2 hours later. எத்தனை ரவுண்ட் போனேன்னு எனக்கே தெரியல. எப்பயுமே பூஃபே போனால் நாங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி வயிறு தள்ளிக்கிட்டு வர மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓகே ஓகே ஐ கேரி யூ லேட்டர். ஐ ஸ்பீக் டு யூ கைஸ். ஆமா சரி, நீ பாட்டுக்கு அப்படி எடுத்துட்டு போனா யார் வீட்டில் வாய்ஸ் ஓவர் கொடுப்பா? ஊப்ஸ் சாரி. அதாவது கேர்ள்ஸோட வந்தா ஷாப்பிங் கண்டிப்பா இருக்கும். ஷாப்பிங்னு சொன்னாலே துணிக்கடை கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல இருக்கும். ஸோ காய்ஸ்லாம் வந்து போய் பல்லு வளர்க்கறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வண்டியில. அவங்கெல்லாம் வந்து போய் பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம அதுக்குள்ள ஒரு 4 மணி நேரம் ட்ரெஸ் பார்ப்போம் அந்த மோஸ்ட்லி 4 மணி நேரம். எஸ் மினிமம். ரொம்பலாம் நம்ம சொல்லக்கூடாதுல்ல ஷைனா. ஸோ இப்போ எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு, வெரி டயர்ட். என் மகனுக்கு அதை விட டயர்ட் ஆயிடுச்சு. பிசி அதை விட ஃப்ளாட் முடியல. எப்படிதான் வந்து லேடிஸோட ஷாப்பிங் வர்றது தெரியல. நானும் லேடிஸ் தான், புரியுது. ஒரே ஒரு ஷாப்பிங் எடுத்தேன் 480 முடிஞ்சிச்சு. ஹாய் காய்ஸ். என்ன மைக்கே எல்லாம் பேசிட்டு. ஓகே ஹாய் காய்ஸ். இப்போ நம்ம லேடிஸ் வந்துட்டு திரும்ப 2வது ரவுண்ட் ஷாப்பிங் போயிருக்காங்க. ஸோ இப்போ நான், தொண்டி மாமா, ரோஷன் எல்லோரும் வந்துட்டு வண்டியில் உட்காந்துட்டு இருக்கோம். அவங்க திருப்பி வர்றதுக்காக. எத்தனை மணிக்கு திரும்பி வருவாங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் எங்கள் கேஎல் விளாக் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நாங்கள் அங்கே தொடர்ந்து வந்து ஒரு கடைக்கு நாங்கள் ஷாப்பிங் போயிருப்போம், அந்த பெருநாள் சட்டை எல்லாம் வாங்குறதுக்கு. ஸோ அது இங்கே ஜேபிலையும் ஒன்று இருக்குது. கடை பேர் வந்து அல்ஃபரோ. இது அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த அல்ஃபரோ வந்து எங்கே இருக்குன்னா ஜோஹர் பாரூவில் ஜலான் படி எமாஸ் 1 இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ சிங்கப்பூரில் இருக்கிறவங்க கேஎல் போக முடியலையே, அங்கே போய் அந்த அல்ஃபரோவில் ட்ரெஸ் வாங்க முடியலையே நினச்சிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள். ஆக்சுவலி இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து ரோஷன் பெருநாளைக்கு என்ன சட்டை போட்டுருந்துச்சோ அதை தான் வந்து மாடலெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். கடைசியில் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி தான் அமைஞ்சிருச்சு. ஏன்னா வந்து நாங்கள் ஃபுல் டே வெளியில் இருந்தனால மைக்கு கொஞ்சம் லைட்டாக ரெஸ்ட் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். அடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒஸ்மான் ஃபார்ம், அதுக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு கோட் ஃபார்ம். பிள்ளைங்களாம் ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டாங்க காலையிலேருந்து ரொம்ப நேரம் ஷாப்பிங்லேயே இருந்தனால. ஸோ அவங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். ஃபார்முக்கு போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய வீடுங்களாக தான் இருந்துச்சு. இந்த சிட்டிலே வளர்ந்து பழகிற எங்களுக்கு இந்த மாதிரி வீடுகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருசமாக இருக்கும். ஒரு காலத்தில் சிங்கப்பூர் கூட இந்த மாதிரி தான் கம்பவுண்ட் ஸ்டைலில் இருந்துச்சு. இவ்வளோ வீட்டுக்கும் இந்த ஒரு காய்கறி கடை மட்டும் தான் எங்கள் கண்ணில் பட்டுச்சு. இதுதான் அவங்கள்ட்ட சூப்பர் மார்க்கெட்னு நினைக்கிறேன். பேர் பார்த்திங்கன்னா நூராஷா, எங்கள் மாமியார் பேர். சூப்பர். ஸோ அவங்க எப்போ வந்து இங்கே கடை போட்டாங்க எனக்கு தெரில. இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஊரில் இருக்கிற ஃபீலிங் தான் எங்களுக்கு வந்துச்சு. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இடம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கோட் ஃபார்முக்கு வந்துட்டோம். நல்ல பெரிய கோட் ஃபார்மாக தான் இருந்துச்சு இந்த இடம். நல்லா மெயின்டைனும் பண்ணி வச்சுருக்காங்க.
கோட்ஸ் எல்லாம் வந்து மேலே வச்சுருந்தாங்க. கீழே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த மட்டன் லேம்ப் அதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து விற்கிறாங்க. ஸோ இங்கே உள்ள லோக்கல்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல, அந்த வீட்டு ஆளுங்கெல்லாம் வந்து இங்கே வந்து ஃப்ரெஷ் மட்டன் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. சிங்கப்பூரோட கோட் ஃபார்முக்கும் இங்கேயுமே நிறைய டிஃப்ரென்ஸ் நான் பார்த்தேன். சிங்கப்பூரில் எல்லாமே அந்த ஆட்டோட குட்டி இருக்குல்ல, அது மாதிரி தான் நிறைய சுற்றிட்டு இருக்கோம். அண்ட் நம்ம கையிலையும் அந்த ஆட்டோட சாப்பாடு, அந்த ஹேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை கொடுத்துருவாங்க. ஸோ போகிற வழி எல்லாம் வந்து அந்த ஆடுங்க வந்து நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கோம். இங்கே எல்லாமே எல்லாம் வளர்ந்த ஆடுங்க சாப்பாடு அங்கேயே வச்சுருக்காங்க. ஸோ எந்த ஆடுமே பார்த்திங்கன்னா எங்களை பெருசாலாம் கண்டுக்கல, அதுங்க பாட்டுக்கு அதுங்க வேலையை தான் பார்த்துட்டு இருந்துச்சு. இந்த ஒரு ஆடு மட்டும் தலையை உள்ளே கொட்டு யாருடா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்துச்சு. அண்ட் இது வந்து துல்கரோட ஃபர்ஸ்ட் டைம் கோட்ஸ் எல்லாம் வந்து நேரில் பார்க்குறான். அதுவும் இத்தனை கோட்ஸ் வந்து அங்கே நிற்குது, எல்லாமே வந்து மேண்ட் வேற கத்திட்டு இருந்துச்சா, அவன் பார்த்து வந்து கதறி கதறி அழுதுட்டு இருந்தான். இங்கே நிறைய விதமான ஷீப்ஸ் வந்து நின்றுட்டு இருந்துச்சு. ஈவன் ஆஸ்திரேலியன் ப்ரீட்ஸ் கூட நாங்கள் நிறைய பார்த்தோம். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், எவ்ளாக்ஸை பார்த்தா நான் மலேசியா வந்தால் கண்டிப்பாக யாயோ சாப்பிட்றது இஸ் மை ஃபேவரேட். ஏன்னா இங்கே மட்டும் தான் இது ஹலால். ஸோ நான் வந்து வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை சாப்பிட்டதுனால பாதி வந்து முடிஞ்சிச்சு. ஸோ ஷைனா as usual, if you are watching this is dedicated to you. Hey, I want my யாயோ. கடைசியாக டின்னர் சாப்பிட வந்து நாங்கள் E&Y ரெஸ்டாரண்ட் போனோம். இங்கே விற்றா ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் அம்மா 2 பேரும் பார்த்திங்கன்னா வந்து சூப் அது குடிக்கிறாங்க. ப்ரெட்டு வந்துச்சு, ஆனால் ப்ரெட்டு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் வீடியோ எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த பீஹூன் கோரிங், கொத்து பரோட்டா, அப்புறம் நாசிலமா தான் ஹைலைட்டு. ஸோ இது எல்லாமே நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு எங்களுக்கு திருப்தியாக வந்து நாங்கள் சிங்கப்பூர் திரும்ப ரிட்டர்ன் பண்ணணும். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சிங்கா அட்வென்ச்சர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.